வணக்கம் அன்பான பிள்ளைகளே. இன்றும் பிள்ளைகள் ஆவலோடு எங்களோடு மிக அவதானமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் இன்னும் அதாவது ஒரு மரக்கறி வகைகளை எப்படி செய்யலாம், அதாவது பழங்கள் நிறைய செய்து பார்த்துருக்கிறோம், அதே போல் மிருகங்களை நிறைய செய்திருக்கிறோம். ஆனால் காய்கறிகளை நாங்கள் செய்து பார்த்தது இல்லை, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள். இனி நாங்கள் இன்று ஒரு காய்கறி செய்வோம். இதற்கு பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த காய்கறி சிறுவர்களுக்கு பெரிதாக விருப்பம் இருக்காது, ஆனால் சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் பூசணிக்காய். இதுக்கு இந்த பூசணிக்காய் செய்வதற்கு உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் கடதாசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கேற்றதாக, அதாவது 15 சென்டிமீட்டர் நீளமாக கொண்ட கடதாசி எடுத்தால் மிக போதுமானதாக இருக்கும். இப்படி ஒரு சின்ன ஒரு 5 சென்டிமீட்டர் நீளமாக கொண்ட கடதாசியும் சதுர வடிவில் எங்களுக்கு தேவை. இனி நாங்கள் எப்படி பூசணிக்காய் செய்வது என்று பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த பெரிய கடதாசியை முதல்ல எடுத்து 2ஆக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு விரித்து எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் 2ஆக மடித்து எடுக்க வேணும். இனி அதை விரித்து இப்போ முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இப்படி மடிக்க வேணும். இனி மற்ற பக்கத்தையும் எடுத்து இப்படி மடிக்க வேணும். இனி விரித்து இப்போ பாருங்கள், இதே போல் நாங்கள் நிறைய கைவேலைகளுக்கு இப்படி செய்திருக்கிறோம். இனி 4 பக்கங்கள் வரக்கூடிய மாதிரி இப்படி சதுர அமைப்புக்காக நாங்கள் உள்பக்கமாக மடித்தெடுக்கும் போது இதை பாருங்கள், ஒரு பக்கம் மற்ற நேரங்களில் நாங்கள் எப்படி தானே எடுப்போம். இன்றைக்கி நாங்கள் மடிக்க வேணும் இந்த பக்கமாக. இது ஒன்றை எடுத்து இப்படி திருப்பி இந்த அளவுக்கு வர மாதிரி மடித்து இப்படி திருப்பி வைத்துக்கொள்ள வேண்டும். சரியா, அதாவது பின்பக்கம் திரும்பியது போல் இருக்கும். அதே போல் மற்ற பக்கத்தையும் இப்படி எடுத்து இப்படி மடித்து அழுத்தி எடுத்து அதையும் நாங்கள் இப்படி வைத்துக்கொள்ள வேணும். இனி மேற்பக்கமாக எடுத்து அது விருப்பம் என்று சொன்னால் இன்னொரு விதத்தை நாங்கள் செய்யலாம், இன்னொரு விதத்திலும் செய்யலாம். ஆனால் நான் செய்கிறேன் இப்படி. இந்த கோடு பாருங்கள், இந்த கோட்டுக்கு ஏற்றாற் போல் இதை எடுத்து இந்த பக்கம் இப்படி மடித்து அழுத்தி இதே போல் இந்த கோட்டுக்கு ஏற்றாற் போல் பின்பக்கமாக அப்படி நாங்கள் மடித்தெடுக்க வேணும். சரியா, இப்போ இது அந்த திருப்புற பக்கம் இருக்குது தானே, இதை மற்ற பக்கம் திருப்பி இந்த மூளை இருக்குது தானே, இந்த மூளையை எடுத்து இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளுங்க, மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் இதையும் எடுத்து ஒரு சின்ன முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இப்படி மடியுங்க. இனி இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, இதையும் மேற்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. அதே போல் மேற்பக்கத்தையும் மடித்து உட்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இப்போ சரி, எங்களுடைய பூசணிக்காய் தயார். இனி இதுக்கு நாங்கள் இந்த தண்டு பகுதியை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதற்கு முதல்ல இதோ இந்த இடத்துல கம்ம பூசி இப்படி ஒட்டிக்கொள்வோம். அதே பக்கம் இங்கேயும் கம்ம பூசி ஒட்டிக்கொள்வோம். இனி நாங்கள் இப்போ தண்டு பகுதி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு இந்த சின்ன கடதாசி இருக்கிறது தானே, இதை முக்கோண அமைப்பில் நாங்கள் மடிக்கணும். அதே போல் மீண்டும் திருப்பி இது பாருங்கள், நேர்கோடு வரக்கூடிய மாதிரி நடுவில் இதை நேர்கோடு வரக்கூடிய மாதிரி உட்பக்கமாக நாங்கள் மடிக்க வேணும். இனி இந்த கோடை எடுத்து இப்படி இன்னும் உட்பக்கமாக வரக்கூடிய மாதிரி மடிப்பேன். இதையும் எடுத்து இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடிப்போம். இனி இந்த 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 கீழ்ப்பகுதி இருக்குது தானே, அதாவது சின்ன கடதாசியில் செய்யும்போது இதை கொஞ்சம் கவனமாக நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். கவனமாக இப்படி ஒற்றை விரலால் சரியாக நேர் நோக்கி நாங்கள் கொஞ்சம் இடம் விட்டு நாங்கள் மடிக்க வேணும். இனி
அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இப்படி மடிக்க வேணும். அதே போல் இன்னும் ஒரு முறையும் நாங்கள் மேல் நோக்கி இப்படி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க பாருங்க, இந்த நேராக மடித்த பக்கம் முடிகிற பக்கமாக பார்த்து தான் இப்படி மேல் நோக்கி 2 முறை நாங்கள் இப்படி மடிக்க வேணும். இனி பாருங்க, இப்படியும் மடிக்கணும். இதற்கும் நாங்கள் இந்த இடத்துல கம்ம பூசி ஒட்டலாம். இனி பாருங்க, எவ்வளவு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பூசணிக்காய் செய்து காட்டியிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு விருப்பமான நிறங்களை நீங்கள் எப்படி செய்து பார்க்கலாம். அதே போல் பெரிய பூசணிக்காவையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஆகவே இன்னும் ஒரு கைவிடியோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.